2026 தேர்தல் உங்களோட கூட்டணி எப்படி இருக்கு? ஏற்கனவே நாங்க இருக்கிற கூட்டணியிலே தான் தொடர்ந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாட்டியும் அதை நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்ப வரப்போகின்ற உள்ளாட்சி தேர்தலிலும் எங்க கூட்டணி தொடருகிறது. 26லயுமே நாங்க கூட்டணியில தான் இருக்கோம் அப்படின்றத பல முறை நான் சொல்லிட்டேன். அதனால அதுல மறுபடியும் எந்த குழப்பமும் கிடையாது. உங்க தம்பி விஜய் இருக்காருல்ல, ஆமா, இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் நேரடியா போய் உதவி செய்யாம அவரை கூப்பிட்டு உதவி செஞ்சிருக்காங்க. அது பல்வேறு விமர்சனங்கள் எப்படி இருக்கு? ஆமா, ஒருத்தர் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், ஏதோ உதவி பண்ணியிருக்காருல்ல, அந்த வகையில பார்க்கணும். இன்னைக்கு கடலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரியெல்லாம் நான் நேரடியாக போய் களத்துல ஆய்வு செஞ்சுட்டு தான் உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு தென்காசியில அந்த அளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு விஜய் மட்டும் இல்ல, எல்லா கட்சிக்காரங்களும் போய் மக்களுக்கு உதவி செய்யணும். எல்லா சமூக ஆர்வலர்களும் போய் உதவி செய்யணும். அந்த நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. எல்லா இடத்துலயும் விவசாயத்துல பல லட்சம் ஹெக்டேர் அழிக்கப்பட்டிருக்கு. பல லட்சம் பேருக்கு இன்னைக்கு வாழ்வாதாரம் இழக்கப்பட்டிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு அவல நிலையில இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிறது. எனவே லஞ்சம், ஊழல், டாஸ்மாக், போதைக்கு அப்பாற்பட்டு முதல்வர் கவனம் செலுத்தி மக்கள் பிரச்சனைக்கு நிச்சயமாக களத்துக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஆமாங்க, அதுதாங்க உண்மை. அதுதான் அங்க நடந்தது. நான் விழுப்புரம், கடலூர் மாவட்டத்துக்கு நேரடியா போனேங்க. விழுப்புரம் மாவட்டம் மழையால் ஃபுல்லா பாதிக்கப்பட்டிருக்கு. கடலூர் கொஞ்சம் பாதிச்சுது. ஆனா ஓவர் த நைட் சாத்தனூர் டேம எந்த முன்னறிவிப்பு இல்லாம திறந்ததனுடைய விளைவு தான் பல ஆயிரம் கணக்கான வில்லேஜஸ்குள்ள தண்ணி போயிருச்சுங்க. இதனால இன்னைக்கு சென்னையில செம்பரம்பாக்கம் ஏரி திறந்தப்ப என்ன ஒரு அவலத்தை பார்த்தோமோ அதே தான் இன்னைக்கு சாத்தனூர் டேம் திறந்ததுனால ஒட்டுமொத்த கடலூர் மாவட்டமே இன்னைக்கு தண்ணீர்ல மூழ்கி கிடக்குது. இது இந்த ஆட்சியினுடைய அவலத்தை சுட்டி காட்டுறது. இன்னைக்கு துரைமுருகன் கேட்டா நாங்க சரியானதா சொல்றோன்றார். கிடையவே கிடையாதுங்க. டேம் முழு கொள்ள அளவை எட்டிய வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தார் அமைச்சர் துரைமுருகன். அப்புறம் தூக்கத்துல இருந்து விழிச்சவர் போல ஓவர் த நைட் மொத்த தண்ணியும் திறந்து விட்டா அப்ப எந்த முன்னறிவிப்பு இல்லாம எல்லா தண்ணியும் கிராமங்களுக்குள்ள போயிருச்சு. அதனாலதான் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இன்னைக்கு நடந்திருக்கு. இது தமிழக அரசின் முழு கவனக்குறைவு. அது மட்டும் கிடையாது, துரைமுருகன் சொல்வது போல எந்த அறிவிப்பு இல்லாம தான் அவங்க தந்திருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் கொந்தளிச்சிருக்காங்க. ரோட்ல உட்காந்து மறியல் பண்றாங்க, சேத்தை இறைக்கிறாங்க அமைச்சர்கள் மேல. அது மட்டும் இல்லாம பேனர்கள் கிழிக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாக விழுப்புரமும் கடலூரும் இருக்குங்க. அது ஒன்றே இதற்கு சான்று. இந்த பக்கம் நான் கிராஸ் பண்ணும்போது தென்காசி டு ஆலங்குளம் இந்த 4 வழிச்சாலை எந்த அளவு ஒரு மோசமான ஒரு சாலைகள் அமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குதுன்றத பார்த்த உடனே நான் இங்க இறங்கினேன். அந்த வகையில உங்களை சந்திக்கிறேன். இங்க நம்ம சாலைகள் அமைக்கிறது மக்களுக்காக தான். இந்த சாலை, இந்த 4 வழி சாலை யாருக்காக அமைக்கிறாங்க? இங்க வாழ்கின்ற மக்களுக்காக தான் இந்த சாலை. ஆனா இங்க பார்த்தா மேம்பாலம் அமைச்சிட்டா இதை சுத்தி 3 ஸ்கூல் இருக்கு, சுடுகாடு இருக்கு, 3000 குடும்பங்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டிய போக்குவரத்து கம்ப்ளீட்டா துண்டிக்கப்படுகிறது. அப்படி இருக்கிறப்போ இந்த மேம்பாலம் யாரோட நலனுக்காக இந்த மேம்பாலம் கொண்டு வரப்படுகிறது என்ற கேள்வியை நான் கேட்கிறேன் அரசாங்கத்துக்கிட்ட. இது வரைக்கும் 400 கோடி ரூபாய்க்கு டெண்டர் எடுத்து சற்றேறக்குரிய 3 வருஷமாக இந்த சாலை அமைக்கும் பணி நடந்துகிட்டு இருக்கு. இங்க இருக்கின்ற வழித்தடங்கள் 38 வழித்தடங்கள் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எவ்வளோ பேர் இங்க உயிரிழந்திருக்காங்க. ஆக்சிடென்ட்ல கை கால் போயிருக்குது. தினந்தோறும் ஆக்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ உயிர்கள் இங்க பலி ஆகிட்டு இருக்காங்க. ஆமா, 68 பேர். அது பெரிய ஒரு லிஸ்டே இருக்கு. யாரெல்லாம் கை கால் உடைஞ்சிருக்கு, உயிர் போயிருக்கு, எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் இங்க நடந்திருக்குது என்பதே ஒரு பெரிய பட்டியலிடக்கூடிய அளவு ஒரு தரம் இல்லாத ஒரு மேம்பாலம் இங்க அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை யார் செய்யறாங்கன்னா பெரிய தம்பி அண்ட் சின்ன தம்பி அண்ட் கோ அவங்க நடத்துற ஒரு மேம்பால பணிகள். இது முற்றிலும் நிச்சயமாக மக்கள் சார்பாக நான் இந்த இடத்துல சொல்றேன். இது மக்களுக்கு எந்த அளவிலுமே பயனளிக்காத ஒரு மேம்பாலம். இது லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் கமிஷனுக்கும் கலெக்ஷனுக்காக மேம்பாலமான ஒழிய இங்க வாழ்கின்ற மக்களுக்கான மேம்பாலம் கிடையவே கிடையாது. மேம்பாலத்தை அமைச்சிட்டு இப்ப இது சைடு இந்த 2 பக்கம் எல்லாம் எப்படி போவாங்க? ஒண்ணு சுரங்க வழி பாதை போட்டு மக்கள் ஊர் பக்கம் போறதுக்கு வழி அமைக்கணும், இல்ல வேற வழி பாதையை அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும். எதுவுமே இல்லாம வெறும் மேம்பாலம் அமைக்கிறதன் மூலம் ஒட்டுமொத்த மக்களினுடைய எதிர்ப்பை தான் இந்த மேம்பாலமும் இந்த ஆட்சியாளர்களும் சந்திப்பார்களே ஒழிய இதனால யாருக்கும் எந்த பலனும் இல்லை. எனவே அரசாங்கத்துக்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், உடனடியாக இந்த மேம்பாலத்தை நிச்சயமாக முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போறேன். அங்க இருக்கின்ற அமைச்சர்கள், அதிகாரிகள் உடனடியா ஆய்வு பண்ணுங்க.
இந்த மேம்பாலம் அமைக்கிறதுனால இந்த சுற்று வட்டாரத்துல மக்களுக்கு என்ன போக்குவரத்து இருக்கு, எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, இதனால என்ன பலன், என்ன மைனஸ், என்ன பிளஸ் அப்படின்றத ஆராய்ந்து இந்த மேம்பாலத்தை நிச்சயமாக நீங்க தொடரணும். இல்லை என்றால் உறுதியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை இதே இடத்துல நடத்துவோம் என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நான் தென்காசிக்கு வந்த போது கனிம வள கொள்ளை நடந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி நேரடியாக எங்கெல்லாம் கனிம வளத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அங்க போனோம் நாங்க நேரடியாக. ஆனா அங்க எங்களை அனுமதிக்கல. அந்த அளவு இங்க மக்களுடைய வளமை, இந்த பூமி தான் நம்மளுடைய வளமைய. இங்க இருக்கிற கனிம வளம், மணல் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு கேரளாக்கு டெய்லி 2000 லாரிகள் டன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட வளத்தை பூரா பக்கத்து மாநிலங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த திமுகவினுடைய ஆட்சி. கேட்டா எங்க திராவிட மாடல் ஆட்சின்றாங்க. திராவிட மாடல் ஆட்சி இங்க ஒண்ணுமே கிடையாது. இது மக்கள் விரோத ஆட்சியாக தான் இது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் உறுதியா தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேம்பால பணி உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். மக்கள் பயன்பாட்டிற்கு இந்த சரியான முறையில திட்டமிட்டு இதை மறுபடியும் சீரமைக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன்.